வெல்கம் டு அவர் சேனல் பருப்பு சட்டி கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் மிட்டாய் வந்து வீட்டிலேயே எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியாக உங்களுக்கு எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது தேங்காய் மிட்டாய் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த நெய் கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடிசாக நறுக்கின தேங்காயும் சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுமே இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து 1 கப் அளவு தேங்காய்க்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையை நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு எடுத்து பார்க்கும்போது 2 விரலுக்கு இடையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாலே போதும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடயே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயையும் சர்க்கரை பாகையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது தேங்காய் கூட சேர்த்த நாட்டு சர்க்கரை பாகு வந்து நல்லா தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நாட்டு சர்க்கரை பாகு வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கப்புறமா 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தேங்காய் மிட்டாயோட கலர் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு போடுற பொரிகடலையை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் மிட்டாய்க்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போது பொரிகடலை பவுடர் வந்து தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு வந்து இந்த தேங்காய் மிட்டாயை மாற்றிடலாம். அடுத்ததாக 3/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி இந்த தேங்காய் மிட்டாயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 1 மணி நேரம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடித்த ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் மிட்டாயோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பொரிகடலை பவுடரை இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா திக்காயிரும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான டேஸ்டியான தேங்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.